ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, வியாபார வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஏதாவது ஒரு வகையில் பாலியல் ரீதியாகவோ அல்லது பாலியல் சுரண்டலுக்கு உட்படுத்தப்பட்டோ அல்லது பாலியல் வேர்க்கையினால் தள்ளப்பட்டோ பாதிக்கப்படுகிறார்கள். அது அவர்களுடைய தூக்கமின்மை, இரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்தல், தொடர்ந்து உடல் சார்ந்த பிரச்சனை, நடத்தை சார்ந்த பிரச்சனை, உணர்ச்சி சார்ந்த பிரச்சனை உருவாக்கி விடுகிறது. ஸோ இதிலிருந்து விடுபட எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் பாலியல் நடத்தை சீர்கேட்டுக்கான உளவியல் காரணங்களை பகுப்பாய்வு செய்து அவர்களை இயல்பு நிலை கொண்டு வரக்கூடிய சிறப்பு உளவியல் சிகிச்சை உருவாக்கியுள்ளது. பாலியல் வெறுப்பு, பாலியல் சார்ந்த வெறுப்பு, நிம்மதியின்மை, மகிழ்ச்சியின்மை, எப்பொழுதும் கோபப்படுதல், தன்னைத்தானே வெறுத்து கொள்ளுதல், பிறர் மீது ஈடுபாடு குறைவு, குடும்ப வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்லுதல், தவறான முடிவுகளை மனதில் உருவாக்கி கொண்டே இருத்தல் அல்லது தவறான முடிவுகள் மனதில் தோன்றிக்கொண்டே இருத்தல், குற்ற உணர்வு, பாலியலில் வெறுப்பு, இது போன்ற பல்வேறு நிலைகளை கண்டறிந்து மாற்றுவதற்கான சிறப்பு உளவியல் விழிப்புணர்வு கான்ஃபரன்ஸ் தான் இந்த நிகழ்வு. பயம் என்பது கடந்த கால நிகழ்வினுடைய பிரதிபலிப்பு. கடந்த கால நிகழ்வினுடைய பிரதிபலிப்பு என்பதை தாண்டி அது ஒரு தொடர்ச்சி அல்லது எதிர்காலத்தில் இப்படியே தொடருமா என்கின்ற நீட்சி, அதாவது கண்டினியூவேஷன். அப்போ இந்த கடந்த கால நிகழ்வுடைய பிரதிபலிப்பு நீங்கள் வரையில் அதை டிஸ்கஸ் பண்ணணும். எப்படி டிஸ்கஸ் பண்ணோம்னா, பயம்ங்கிறது ஒற்றை வார்த்தை. அந்த பயத்துக்கான நடந்த காரணங்கள் அல்லது ஏற்கனவே நடந்ததாக நம்ம கேள்விப்பட்ட காரணங்கள், அதாவது பாதிக்கப்பட்ட செய்திகளை நாம் தகவலாக கேட்பது, பாதிக்கப்பட்ட நபர்கள் சொல்வதை நாம் கேட்பது. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, பலருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம காது கொடுத்து ஆர்வமாக கேட்கக்கூடாது. மனோதத்துவ ரீதியாக சொல்லக்கூடிய விளக்கங்கள் என்பது வேறு. சாமானிய மக்கள் தொடர்ந்து கதை பேசி பல செய்திகளை உங்ககிட்ட கொண்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த செய்திகள் உங்களுக்கு தேவையில்லாதது. உளவியல் ரீதியில் நாங்கள் சொல்லக்கூடியது உங்களுடைய விழிப்புணர்வு. மற்றவங்க சொல்லக்கூடியது அடுத்தவங்களுடைய கதை. அந்த கதையும் கூட உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். பாதிக்கப்பட்டது அல்லது பிறர் பாதித்ததை நாம் கதையாகவோ தகவலாகவோ கேட்டது, இந்த ரெண்டு தான் நமக்குள்ள உணர்ச்சியை உருவாக்கும். அது எந்த உணர்ச்சினா பய உணர்ச்சி. அப்போ பயம்ங்கிறது உடனே வர்றதில்லை. சொல் அடிப்படையிலான ஒரு சொல்லுக்கு மூலமான ஒரு செயல் தான். அது எதிர்காலத்தில் நடக்குமோ அல்லது நடந்துருமோ அல்லது நடந்தது திருப்பி வந்துருமோன்னு நம்ம மனசுக்குள்ள நினைவாக ஓடிட்டு இருக்கோம். அப்போ இந்த பயம் பயங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள உங்கள் உடம்புல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, அந்த மாற்றம் ஏற்படையில் உங்களுக்கு எது நினைவில் வருது அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த நினைவு உங்களுக்கு பயத்தை உருவாக்குது? ஏற்கனவே பாதிக்கப்பட்ட நினைவு மறுபடியும் இன்னொரு செயல் மூலமாக அது தூண்டப்படையில், ஏற்கனவே நடந்தது தூண்டப்படுறது ரெண்டும் இணையில தான். அது சுய வெறுப்பாகவோ சுயமான ஒரு வகையான அதிர்ச்சியோ அல்லது இப்படியெல்லாம் நடந்துவிட்டதே என்று கவலையாகவோ நம்முடைய உள்ளத்தில் உணர்ச்சிகளை தூண்டிவிடும். ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாமல் ஒவ்வொருத்தருமே ஒரு குறிப்பிட்ட வயதில் பாலியல் ரீதியான பயம், அச்சுறுத்தல், சுரண்டல் இதன் மூலமாக பாதிக்கப்படுறாங்க. அது அவர்களுக்கு எத்தனை வயதானாலும் அந்த நினைவு அவர்களுடைய மனதை விட்டு வெளியே செல்லாது. அந்த நினைவு எதிர்கால பாலியல் குடும்ப வாழ்க்கையை பாதித்துவிடும். பல நேரங்கள் அந்த பாதிப்பு மறுபடியும் இப்படி செய்யலாமோங்கிற ஒரு தவறான உணர்வையும் ஏற்படுத்திவிடும். ஆகவே இந்த பாலியல் நினைவு அல்லது பாதிப்பு அடிப்படையில் தான் உளவியல் ரீதியில் பகுப்பாய்வு சிகிச்சை அவசியங்கிறத நாங்கள் விழிப்புணர்வு செய்து கொண்டு வருகிறோம். பலர் வாழ்க்கையில் பல்வேறு வகையில் பாலியல் ரீதியில் துன்புறுத்தப்படுறாங்க.
அல்லது பாலியல் ரீதியில் துன்புறுத்துறாங்க. இதற்கான உள்ளார்ந்த காரணங்கள் என்ன அப்படின்னா, அதாவது வந்து ஒரு மனிதர் அவருக்கு வேறு வழி தெரியல, அவர் வந்து எப்படி வந்து கையை வந்து வாய்க்குள்ளே விட்டு வாமிட் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தன்னுடைய அந்த பாலியல் உணர்ச்சியை வந்து யாருன்னு தெரியாமல் யாருன்னு புரிஞ்சுக்காம அந்த உணர்ச்சி வேகத்தில் செஞ்சிட்டார். தன்னுடைய அஜீரண கோளாறை எப்படி வந்து வாமிட் பண்ணி வெளியெடுத்தாங்களோ அதே மாதிரி அவர்னால சமாளிக்க முடியாத விஷயத்தை வந்து பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு தெரியாமல் அவர் இந்த செயலை செஞ்சிட்டார். இது அவருடைய அறியாமை அல்லது முடியாமை அல்லது வழி இல்லாமை. இன்டர்பிரிட்டேஷனல், இது பேர் இன்டர்பிரிட்டேஷனல் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம், வியாக்கியான பயிற்சி. இப்போ எப்போவெல்லாம் இந்த பாலியல் சார்ந்த தவறான நடத்தை நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்மளே வழி மாற்றிடுச்சு அல்லது திசை மாற்றிடுச்சு அல்லது இயற்கை நிலையில் ஒத்து போகாமல் விளக்கிடுச்சுன்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். இந்த பாலியல் சுரண்டல்கள்ங்கிறது ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க, பெண்களும் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இந்த பாலியல் சுரண்டலுக்கு உட்பட்ட பின்னாடி அவர்களுக்கு ஏற்படக்கூடிய குற்ற உணர்வு, வெறுப்பு, அதே மாதிரி வந்து பய உணர்வு, அச்ச உணர்வு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கிட்டு இருக்குது. எப்பவுமே வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் தெரியுங்களா, ஒரு மனிதனுடைய இன்ப நிலைன்னு சொல்கிறோம். இன்ப நிலைகளில் வந்து முதல் இன்ப நிலை வந்து குழந்தை பருவத்தில் வந்து வரக்கூடிய அந்த தாயோடு உணர்வு இருக்கிறப்போ ஒரு நிலை, அது வந்து ஓரல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஒரு மனிதன் தாய்ப்பால் குடிக்கும் பொழுது வரக்கூடிய ஓரல் ஸ்டேஜ்னு ஒரு இன்பம். இரண்டாவது, அந்த குழந்தை வந்து 3 வயசுக்கு ஆகிறப்ப நிறைய குழந்தைகள் வந்து 3 வயசில் வந்து டாய்லெட் அடிக்கடி போகிறேன்னு சொல்லும். இது பேர் ஆனல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுடைய பருவத்தில் வந்து அந்த நபர், அந்த மனிதர் வந்து நம்மளுடைய அந்த ஆனல் ஸ்டேஜை வந்து பயன்படுத்துறதுனால நாம் அதே மாதிரி இன்ப நிலைக்கு தூண்டப்பட்டு அந்த நிகழ்வை வந்து வெளியிடத்தில் வந்து பரிசோதனை செஞ்சுருப்போம். அந்த பரிசோதனைக்கு வந்து காரணம் நாம் ஏற்கனவே வந்து அதில் தூண்டப்பட்ட அந்த நினைவு தான் மறுபடியும் வந்து உணர்ச்சியை உருவாக்கி மறுபடியும் அந்த தூண்டலின் மூலமாக இன்பமடைய வச்சிருக்குது. இப்போ இது வந்து அந்த சின்ன வயசில் நடந்ததுக்கு காரணம் நான். அதே மாதிரி அந்த சின்ன வயசில் நான் செய்ததுக்கு காரணம் நான் அல்ல. ஏன்னா ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ஒரு கள்ளத்தூக்கி கொடுத்தாரு, அந்த கள்ளத்தூக்கி இன்னொரு இடத்துல நம்ம போட்டிருக்கோம். இது வந்து நீங்கள் இரண்டாவது அந்த பாலியல் சார்ந்த நிகழ்வுக்கு மனசில் வச்சுக்கூடிய இரண்டாவது இன்டர்பிரிட்டேஷன் எக்ஸசைஸ். எப்போவெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம பாலியல் ரீதியில் இப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னு அந்த நபர்களை பார்த்தாலோ அல்லது அந்த நபர்கள் சார்ந்த பெயரை கேள்விப்பட்டாலோ அல்லது அந்த சார்ந்த சாயலுடைய நபர்களை பார்த்தாலோ நம்முடைய நினைவு வந்து அழுத்தத்துக்கு உள்ளாகல, நம்முடைய நினைவு வந்து நம்மளை வேதனை உண்டாக்கல, அந்த நினைவு நமக்கு குற்ற உணர்ச்சி உண்டாக்கல, அந்த நினைவு நமக்கு வந்து கடவுள் தண்டிச்சிருவானோ அப்படிங்கிற பயத்தை உண்டாக்கல. அந்த மாதிரி சமயத்திலாம் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனை தொடர்பு கொண்டு உங்களுடைய மனக்காயத்தை குணப்படுத்த தொடர்பு கொள்ள வேண்டும். அது வந்து மனக்காயங்கிறது ஒரே வார்த்தையில் குணப்படுத்துறதில்ல, தொடர்ந்து எண்ணங்கள், சிந்தனைகள், உணர்ச்சி அடிப்படையிலான பல்வேறு பின்புல காரணங்களை கண்டறிந்து அதே மாதிரி புலன் உணர்வு சார்ந்த உணர்ச்சி நிலையில் ஏற்படக்கூடிய பாதிப்பை கண்டறிந்து தான் மாற்ற முடியும். இதற்கு குறைந்தபட்சம் 3 மாதங்கள் அவசியம் தேவை. அவர்களுடைய பிரச்சனையுடைய தன்மை ஒத்துழைப்பு பொறுத்து இந்த கால அளவு மாறுபடும். அந்த தூண்டலுடைய மறுதூண்டல் தான் இந்த செயலுடைய தொடர்ச்சி. பாலியல் சுரண்டலுக்கு உள்ளான நபர்கள் அந்த பாலியலில் சிறிதளவு இன்பம் பெற்று அந்த இன்பத் தூண்டலில் காரணமாக தங்களை தாங்களே பாலியலுக்கு உட்படுத்தி கொள்வது அல்லது மற்றவர்களை பாலியலுக்கு அழைப்பது என்பது இது உணர்ச்சி தூண்டல் விளைவு. இதற்கான உளவியல் பகுப்பாய்வு சிகிச்சை அவசியம். இது மருந்தின் மூலமாக மாற்ற முடியாது. காரணம், இது வைரஸினால் வரக்கூடியது அல்ல, வாழ்க்கையில் வரக்கூடியது, வாலிப பருவத்தில் வரக்கூடியது, வாலிப பருவத்தை தாண்டிய வயோதிகத்தில் வரக்கூடிய ஒரு பாலியல் சார்ந்த ஒரு நடத்தை பிரச்சனை. மன இயல்பு, நடத்தை, உணர்ச்சி, இதன் அடிப்படையில் தான் அவர்களை மாற்ற முடியும். ஒவ்வொரு பெண்ணும் ஆணும் பாலியல் ரீதியில் பிறரால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க.
அப்படி பாதித்த அவர்கள் ஏன் இவர்களும் மற்றவர்களை பாதிப்புக்கு உள்ளாக்கிறார்கள்? இதற்கு உளவியல் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நிகழ்வினுடைய பெயர் விருப்ப தூண்டல் உந்தம். விருப்ப தூண்டல் உந்தல் மூலமாக தான் எதில் பாதிக்கப்பட்டார்களோ அதிலேயே அடிமையாகி பழக்கமாகி அந்த பாதிப்பு நிலையே அவர்கள் இன்பமாக கருதி பிறரையும் பாதிப்புக்குள்ளாகி அந்த இன்பத் தொடர்ச்சியில் தன்னையும் பிறரையும் பாதிப்புக்கு உள்ளாக்குகிறார்கள். அப்படிங்கிறது ஒரு உளவியல் நடத்தை சார்ந்த பாலியல் நடத்தை நோய் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது இளம் வயதிலேயே பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது பாலியல் தொந்தரவினால் பாதிக்கப்பட்டவர்கள் சுய விருப்பமின்றி அந்த செயல் தொடர்ச்சியின் அடிப்படையிலேயே அடுத்தவர்களையும் இந்த பாதிப்புக்கு உள்ளாக்குவார்கள். இந்த பாதிப்பை அவர்களை பொறுத்தளவு எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, இது இந்த பாலியல் ரீதியான பிறரை துன்புறுத்தல் என்பது அவர்களுக்கு இன்ப நிலையை தாண்டி இது ஒரு வகைய சடங்கு நிலையாக எடுத்துக்கிறாங்க. அதாவது இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும், இப்படி செய்கிறதா நல்லது அப்படின்னு நினச்சி இவர்கள் கற்பனை சார்ந்த ஒரு போலியான கருத்தாக்கத்தில் தன்னையும் பிறரையும் துன்புறுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால தான் பாலியல் குற்றங்கள் அதிகமாயிட்டு இருக்குது. அதாவது ஏன் இந்த சடங்கு ரீதிங்கிற வார்த்தையை நாங்கள் போடுறோம்னா, இதனுடைய பின் விளைவுகளோ எதுவுமே தெரியாது. இதை செஞ்சால் சந்தோஷமாக இருக்குது, அதாவது இதை நினைச்சா இதை செஞ்சால் சந்தோஷம் கிடைக்கும்னு நினைத்து கொண்டு அவர்கள் தவறான செயலில் ஈடுபடுகிறார்கள். இந்த மாதிரி அதனுடைய பின் விளைவுகள், சமூக விளைவுகள், குற்ற உணர்வுகள், அவங்களுக்கு கடவுளை பற்றிய பயம், இதெல்லாம் வரும் நினைக்காமலே அவங்க இந்த செயலில் ஈடுபட்டு பின்னாளில் அவர்களே வருத்தி கொள்கிறார்கள். ஆக இந்த தவறான செயல்களில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக உளவியல் பாலியல் நடத்தை சீரமைப்பு உளவியல் சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது முற்றிலும் மருந்தில்லாத மனோதத்துவ நடத்தை முறையாகும். ரிச்சுவல் பிராக்டிஸ் அப்படின்னா உண்மை தெரியாமல் ஒரு வேலை செய்கிறது. மனித வாழ்க்கைங்கிறது டேட்டான்னு சொல்கிறோம். நீங்கள் பார்த்தது கேட்டது அதே மாதிரி பிறதால் கெடுக்கப்பட்டது அடிப்படையில் எல்லாமே நம்மளுடைய அறிவில் தகவலாகவும் செயல் வினையாகவும் செயல் தொகுப்பாகவும் நினைவு தொகுப்பாகவும் வேலை இருக்கும். அவை தொடர்ந்து நமக்கு தூண்டப்பட்டு அது நம்முடைய ஒரு செயலையோ நினைவையோ உருவாக்கும் அல்லது தடை ஏற்படுத்தும். அதை அந்த நினைவை நாங்கள் மாற்றி அமைக்கிறதுக்கு தான் இந்த MSK உளவியல் பகுப்பாய்வு சிகிச்சைன்னு கண்டுபிடிச்சோம். ஒருத்தருடைய இந்த மாதிரி பாலியலால் பாதிக்கப்பட்ட அந்த கஷ்டத்தினுடைய வேதனையினுடைய நினைவு அல்லது அதை பற்றிய அச்சம், அதை பற்றிய பயம், அதை பற்றி பீதி, அதனால் வரக்கூடிய தூக்கமின்மை, குற்ற உணர்வு, இது போன்ற பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய அந்த நிலையிலிருந்து மாற்றி அமைக்கிறதுக்கு மினிமம் 3 மாதங்களிலிருந்து அவர்களுடைய பாதிப்பினுடைய தன்மையை பொறுத்து அதனுடைய கால அளவு மாறும். இதற்காக எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஜஸ்ட் கால் என்பதை உருவாக்கியுள்ளது. அவர்கள் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்கள் எங்களுடைய இந்த சிறப்பு உளவியல் நிகழ்வுக்கு வரும் பொழுது இந்த சிறப்பு உளவியல் சிகிச்சையில் பங்கெடுத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்வியல் அழுத்தம், நினைவழுத்தம், நினைவு சுழற்சி, என்ன வலிமையினால் எண்ணத்தினால் ஏற்படக்கூடிய வலி, இவற்றை மாற்றியமைக்க எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு MSK ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.